எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளை அமெரிக்க அதிபர் மிரட்டுவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றச்சாட்டு. டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிராக சீனாவும் ரஷ்யாவும் வியூகம் வகுக்கும் என எச்சரிக்கை. தேச பாதுகாப்பை சமரசம் செய்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. சீனாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என காங்கிரஸ் விமர்சனம். வெளிநாட்டிலிருந்து தமிழக மழை பாதிப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு. ஜவுளித்துறை நலிவடைய திமுக அரசே காரணம், இபிஎஸ் குற்றச்சாட்டு. கூட்டணி உடன்படிக்கை விவகாரத்தில் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக பிரேமலதா பகிரங்க குற்றச்சாட்டு. கையெழுத்திட்டபடி ராஜ்யசபா சீட்டு வழங்கவில்லை எனவும் சாடல். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் பாரபட்சம் காட்டுவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். தனது பேச்சை கேட்காத நாடுகளுக்கு ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்து வருகிறார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என நிர்பந்தம் செய்த அவர் இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரி விதித்திருக்கிறார். இந்நிலையில் சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என எச்சரித்திருக்கிறார். வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக மழை நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார். தாழ்வான பகுதிகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டறிந்த முதலமைச்சர் எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தேச பாதுகாப்பை பிரதமர் நரேந்திர மோடி சமரசம் செய்து கொண்டிருப்பதாக காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. கல்வானில் 20 வீரர்கள் உயிரிழந்த விவகாரத்திலும் ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்த சீனாவிற்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்காமல் சீன அதிபருடன் பிரதமர் சிரித்துக்கொண்டே கை குலுக்குவதாக காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. மேலும் சீனா ஆக்கிரமிப்பு கொள்கைகளை இயல்பான ஒரு கொள்கையாக பிரதமர் ஆக்கிவிட்டார் என்றும் காங்கிரஸ் சாடியுள்ளது. ஜவுளித்துறை நலிவடைய திமுக அரசே காரணம் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக ஆட்சியில் ஜவுளித்துறைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் காரணமாகவே திருப்பூரில் ஜவுளி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்ட இபிஎஸ் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்ய திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கூட்டணி உடன்படிக்கை விவகாரத்தில் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக பிரேமலதா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திடுவார்கள் என்றும் அப்படித்தான் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் இபிஎஸ் கையெழுத்திட்டதாகவும் ஆனால் அதன்படி ராஜ்யசபா சீட்டு வழங்கவில்லை என்றும் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஏற்படும் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக ஏற்றுமதியாளர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கும் என்றும் உறுதியளித்தார். ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை மத்திய மாநில அரசுகள் பாதுகாக்க வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். கற்றல் குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் திறன் இயக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாணவர்களுக்கு திறன் தேர்வு நடத்தி செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் எம்எஸ் தளத்தில் பதிவு செய்ய ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிவுத்திறன், புரிதல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மிலாடி நபியை ஒட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் டாஸ்மாக் கடைகளும் பார்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் உத்தரவை மீறி விற்பனை செய்தாலோ பதுக்கி வைத்து விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஒரு சவரன் 57,700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கம் தற்போது 76,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இம்மாதம் மட்டும் ஒரு சவரன் தங்கம் 3,760 ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
2026ஆம் ஆண்டு தேர்தலில் விஜய் தலைமையில் புதிய அணி அமையும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக, திமுக தலைமையிலான கூட்டணிகள் ஒருபுறம் போட்டியிடுகின்றன. சீமான் ஒருபுறம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் விஜய் தலைமையில் 4வது ஒரு அணி உருவாகும் என டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். விஜய் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என டிடிவி தினகரன் ஏற்கனவே கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபரை அழைத்திருக்கிறார். தன்னை அழைத்ததற்கு நன்றி தெரிவித்துள்ள சீன அதிபர் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை நடத்தும் இந்தியாவை வாழ்த்துவதாக தெரிவித்திருக்கிறார். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசியுள்ளனர். சென்னையில் நாளை முதல் டீ விலை உயர்த்தப்படுகிறது. தற்போது ஒரு கிளாஸ் டீ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சில இடங்களில் 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளை முதல் டீ 15 ரூபாய்க்கு விற்கப்படும் என்றும் 15 ரூபாய்க்கு லெமன் டீ விற்கப்படும் என்றும் ஸ்பெஷல் காஃபி 20 ரூபாய் என்றும் டீ கடை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.